Good evening, students. அடுத்த topic Shakespeare's history. Okay, and இதோட யூனிட் 4 வந்து முடியுது and யூனிட் 5 நாவல் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ் எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்ட பிறகு பொறுமையாக அதை வந்து பார்த்துக்கலாம். அது ஸோ யூனிட் 4 இந்த வீடியோவில் முடியுது அது. ஓகே, ஸோ ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்ட்ரி பிளேஸ் இங்கிலாந்து அண்ட் ரோமில் நடந்த முக்கியமான வரலாற்று சம்பவங்கள் அந்த வரலாற்று சம்பவங்களை பேஸ் பண்ணி ஷேக்ஸ்பியர் வந்து ஒரு சில பிளேஸ் எழுதியிருக்காரு. அண்ட் அதில் ஆப்வியஸ்லி கிரேட்டஸ்ட் ஜூலியஸ் சீசர் ஆண்டனி கிளியோபாட்ரா அதான் ரோமன் பிளேஸ் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் யூடியூப் ப்ரூட்டஸ் இஸ் ஹானரபிள் இதெல்லாமே ரொம்ப ஃபேமஸான லைன். அது ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரும், ட்ராஜடி அப்படின்லாம் வராது. ஷேக்ஸ்பியர்ஸ் ஹிஸ்ட்ரி. லெட் மீ ரீட் அவுட். Shakespeare's history plays can be divided into two types, those dealing with English history and those dealing with Roman history. For the first type, Shakespeare borrowed material from English chronicle and the chronicle plays of the period. Marlowe and Peele had written history and chronicle history was popular at that time and because it flattered patriotic spirit of the English. When converted into dramatic form, chronicle history gave opportunity for striking action and enabled the playwright to freely mingle comic and tragic. Shakespeare followed theatrical fashion of the time. The Shakespeare's history can be divided into English history and Roman history. Roman history அப்படின்னு பார்க்கும்போது ரோம் அந்த நாட்டில் லெட்ஸ் சே இப்போ அகெயின் இப்போ 2000 years ago ஜூலியஸ் சீசர் அண்ட் ஆண்டனி கிளியோபாட்ரா அந்த காலகட்டத்தில் நடந்த அந்த ஹிஸ்ட்ரி இப்போ ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி எழுதின ட்ராமா தான் ரோமன் ஹிஸ்ட்ரி பிளேஸ் பை ஷேக்ஸ்பியர். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி, இங்கிலாந்து நாட்டுடைய வரலாறு அண்ட் அதனுடைய ஹிஸ்ட்ரி. ஓகே, அண்ட் இங்கிலாண்டில் எத்தனை கிங் இது பண்ணாங்க, எப்படி ரூல் பண்ணாங்க அண்ட் அதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி ரெண்டுத்தையுமே ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் கிறிஸ்டோபர் மார்லோ அண்ட் பீல் இவங்களும் ஹிஸ்ட்ரி பிளேஸ்லாம் இப்போ எழுதியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் எந்த ஷேக்ஸ்பியருக்கு எப்படி இந்த ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் borrowed material from English chronicle and chronicle plays of the period. chronicle plays இங்கிலீஷ் chronicle அப்படின்ற அந்த ஹிஸ்டாரிக்கல் புக்லேருந்து தான் கிறிஸ்டோபர் மார்லோ அண்ட் வில்லியம் ஷேக்ஸ்பியர் எல்லாம் இங்கிலீஷ் பிளேஸ் வந்து பார்த்து அதுலேருந்து இப்போ தன்னுடைய டயலாக்ஸ் அந்த கதையை வந்து எடுத்து இப்போ எழுதியிருக்காங்க. அண்ட் அதை வந்து ட்ராமாட்டிக் இதுவாக மாற்றும் போது அண்ட் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரைக்கிங் ஆக்ஷன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படியே இப்போ எழுதணும். ஓகே, ஹிஸ்ட்ரி அப்படின்றப்ப உண்மைச்சம்பவம் அப்படின்றதுனால ட்ராஜடி அண்ட் காமெடி ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் பண்ணி இப்போ எழுதுறாங்க. அண்ட் அந்த தியேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை வந்து கொஞ்சம் மாற்றி எழுதுனா தான் அந்த கரெக்டாக இருக்கும் அது. அண்ட் குரானிக்கல் ஆஃப் இங்கிலீஷ் குரானிக்கல் அந்த ஹிஸ்ட்ரி புக்கை வந்து இப்போ தரவா படித்து தான் ஷேக்ஸ்பியர் வந்து இங்கிலீஷ் பிளேஸ்லாம் இப்போ எழுதியிருக்காரு. அந்த புக்கு இங்கிலீஷ் பேட்ரியாட்டிக் ஃபீலை வந்து நல்லாவே தூண்டி விடும். அது அந்தளவு ஒரு நல்ல புக்கு. அந்த புக்கிலேருந்து தான் இங்கே வில்லியம் ஷேக்ஸ்பியர் வந்து எல்லா ஹிஸ்ட்ரிஸும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் எழுதியிருக்காரு. The material for Shakespeare historical plays were derived from chronicles of Holinshed published in 1577. Though he padded and omitted freely, Shakespeare adhered to the original in most part. In English historical plays, Shakespeare has given us a full-length portrait of English kings. So, on the book Chronicles, published in 15 Chronicles of Holinshed. Okay, full name adhaadu, but predominantly Chronicles இன்வெர்டர் கம்மா போட்டு கொடுத்துருக்காங்க. Chronicles of Holinshed அந்த பப்ளிஷிங் இதில் வந்து 1577 பப்ளிஷ் ஆன புக்கு. அண்ட் அந்த புக்கை தான் தரவாக படிச்சுக்கிட்டு அண்ட் எல்லா ஹிஸ்டாரிக்கல் பிளேஸும் நமக்கு வந்து ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ எழுதி இப்போ கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் கிங்கை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
Okay, and Richard II, King John, Henry VI are studies in kingly weakness, while Richard III and Henry IV and Henry V are studies in kingly strength. The English history plays are mirrors for kings. The so completely let's say என்னன்னா ரிச்சர்ட் செகண்ட், கிங் ஜான் அண்ட் ஹென்ரி சிக்ஸ் அதெல்லாம் கிங்கோடைய வீக்னஸ் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காரு. அண்ட் ரிச்சர்ட் தேர்ட், ஹென்ரி ஃபோர் அண்ட் ஹென்ரி ஃபைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிங்கோடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ஹென்ரி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபைவ் வந்து ஹென்ரி ஃபோர் அதுக்கு முன்னாடி இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ எழுதியிருக்காரு. அண்ட் ஹென்ரி ஃபோர் வந்து இப்போ ஹென்ரி ஃபைவ் வந்து கதை வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபோர் வந்து இப்போ கிங்காக இப்போ இருக்கும்போது அண்ட் தன்னுடைய பையன் வந்து தன்னுடைய பையன் ஹென்ரி ஃபைவ் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கான், எனக்கு பிறகு எப்படி வந்து இப்போ ரூல் பண்ணுவான் அண்ட் பொறுப்பு இல்லாமல் இப்போ மற்ற ரவுடி பசங்களோட சும்மா ஊர் சுற்றிட்டு பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணுவார். அண்ட் ஒரு வார் வந்து இப்போ சூழ்நிலை வந்து இப்போ ஏற்படுவது நிறைய கதைகள்லாம் அப்போ வரும். தனக்கே இப்போ துரோகம் வந்து இப்போ பண்ணியிருப்பார் அது. அண்ட் இப்போ அவன் வந்து இப்போ எதிர்நாட்டு கூட அப்படியே இப்போ துரோகம் பண்ணிட்டு எதிர்நாட்டு கூட சேர்ந்திருப்பான், எல்லா இதுவும் இப்போ தெரியும் அது. அண்ட் என்னன்னா ஆக்சுவலி பொறுப்பு இல்லாமல் அந்த ஹென்ரி ஃபைவ் வந்து அவர் வந்து இப்போ சுற்றிட்டு இருக்க மாட்டார். பட் என்னன்னா அவர் வந்து ஒரு ஸ்பை மாதிரி அண்ட் எல்லா சிஸ்டமும் இது பண்ணியிருப்பாரு. ஸோ ரவுடி பசங்களை எல்லாம் ஒரு கேங்காக ஒரு ஆர்மி மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணி வச்சிருப்பாரு. இது தன்னோட அப்பாவுக்கு வந்து தெரியாது. ஓகே, அண்ட் இப்போ பொறுப்பு இல்லாமல் ஊதாரியாக சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த போரில் வந்து கரெக்டாக இப்போ ஹெல்ப் பண்ணி அந்த அப்பா இங்கிலாந்து வந்து இப்போ மீட்டு கொடுத்துருப்பாரு. அண்ட் தென் ரொம்ப சந்தோஷமாக நான் பொறுப்பெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன், பட் கடைசியாக நீ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு கரெக்டாக ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் நீ தான் கிரேட் கிங்காக இருப்ப அப்படின்னு சொல்லி அந்த இப்போ ஹென்ரி ஃபைவ்க்கு வந்து கொடுப்பாரு அது. ஓகே, ஸோ இது இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி அது. அண்ட் இதில் வந்து அந்த கிங்கோட ஸ்ட்ரென்த்தை வந்து இப்போ ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் மற்ற கிங்கோட வீக்னஸ் தான் இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து சொல்லியிருப்பாரு அது. Each history play represent as many famous events of single reign as possible. So I mean let me read the features. First feature ஒரு ஃபேமஸ் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அந்த கற்பனை கலந்து அப்படியே எழுதியிருப்பாரு. ஷேக்ஸ்பியர் added, omitted and just tampered with the chronology of events whenever it served dramatic purpose. In King John he left out Magna Carta, but in the main he followed history. Let's say அந்த குரோனாலஜி கரெக்டான பெயர் இந்த பெயரில் தான் அவர் வந்து இப்போ இந்த கிங் வந்து இப்போ போர்த்துக்கு ஜெயிச்சாரு, அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு அப்படின்னு அந்த கரெக்டான குரோனாலஜிலாம் ஃபாலோ பண்ணாமல் ட்ராமா வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கணுக்காக கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டில் மாற்றிருப்பாரு. ஸோ அந்த குரோனாலஜி ஈவெண்ட்ஸை வந்து கண்ணா அப்படின்னு மாற்றிருப்பாரு. சம்டைம்ஸ் ஷேக்ஸ்பியர் மாடிஃபைட் குரோனாலஜி ஃபார் ட்ரமாட்டிக் எஃபெக்ட். குரோனாலஜி மட்டும் இல்லை, அந்த ட்ரமாட்டிக் எஃபெக்டை பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கணுக்காக அண்ட் கற்பனை கதைகளையும் அப்படி நிறைய ஒரு கேரக்டரை ஹெல்ப் பண்ணிச்சு, இந்த கேரக்டர் ஹெல்ப் பண்ணல அப்படின்னு நிறைய உண்மைக்கு புறம்பா இது மாற்றி இப்போ எழுதிப்பாரு. ஓகே, அண்ட் லெட்ஸ் சே அஃப்கோர்ஸ் நான் வந்து சூரரை போட்டு படமும் பார்த்தேன் அது. அண்ட் அதில் வந்து அந்த டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டாங்க, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் பட் நாட் எல்லாமே கரெக்டாக 100% ட்ரூ ஈவெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் ஷேக்ஸ்பியர் அந்த டிஸ்க்ளைமர்லாம் பண்ணியிருக்காருலாம் தெரியல இது. பட் வாட் எவர் இட் மீ பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவெண்ட்ஸ் கற்பனை கலந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆனால் இது இப்போ ஒரு ட்ராமா வந்து ஷேக்ஸ்பியர் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காரு இது. ஸோ இப்போ சூரரை போற்று படத்தில் வந்து இப்போ எல்லாமே உண்மை சம்பவம் அப்படின்றதெல்லாம் கிடையாது, நிறைய சீன்ஸ் வந்து கற்பனை காட்சிகள் தான் அது. அண்ட் அதே மாதிரி தான் ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்ட்ரிஸும் அண்ட் எல்லா சீன்ஸும் இது இப்போ உண்மை சம்பவம் அப்படின்லாம் இப்போ எதுவும் கிடையாது. அண்ட் நிறைய இமேஜினரி சீன்ஸும் அந்த ஹிஸ்ட்ரியை வந்து மாடிஃபை பண்ணி தான் இப்போ எழுதியிருக்காரு அது. ஓகே, அண்ட் அந்த குரானலாஜிக்கல் அந்த ஹிஸ்ட்ரி அந்த தான் நம்ம டெக்ஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி கிங் ரிச்சர்ட் III வந்து இப்போ 1452 தான் பிறந்திருக்காரு.
பட் 1455 அவனோட போர் தத்து ஜெயிச்சாரு அப்படின்ற மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய தவறான விஷயங்கள் வந்து எழுதியிருக்காரு. பட் அது எல்லாமே ட்ராமா வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும், ட்ராமா பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாடிஃபைலாம் ஷேக்ஸ்பியர் வந்து பண்ணியிருக்காரு. The main subject of the history play is character and motive as factors in history. Every historical person presented is studied closely as a ruler, soldier, lover, and husband, a friend, or an enemy. And main subject on the king வந்து அந்த கிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு எமோஷனலான சீன்ஸில் வந்து நிறைய ஆட் பண்ணியிருப்பாரு. ஒரு கிங்காக எப்படி இருந்திருக்காரு, அந்த கிங் வந்து ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் அப்படி இருக்காரு, அந்த கிங் வந்து ஃப்ரெண்டாக எப்படி இப்போ இருந்திருக்காரு. அண்ட் இப்போ ஹென்ரி V வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பசங்களோ இப்போ ரவுடி பசங்கள்லாம் திருத்தி அப்படியே இப்போ ஆர்மியாக சேர்த்துருப்பாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் நமக்கு வந்து தெரியாது. பட் ஹிஸ்ட்ரி வந்து பொறுப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் வந்து இப்போ ஆர்மி ஃபார்ம் பண்ணி அண்ட் இப்போ ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஹிஸ்ட்ரியில் வந்து இருக்கும். பட் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப எமோஷனலாக இப்போ டீல் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த இப்போ கேரக்டர்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டராக அண்ட் நமக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காரு. அண்ட் ஸோ தட் இஸ் அந்த எமோஷன்ஸ் வந்து அழகாக கேரி பண்ணியிருப்பாரு. அது in historical tragedy, the theme is success or failure in attaining practical objectives in the material world, unlike in great tragedies where the theme and the goal are spiritual nature. Historical tragedy இப்போ ஜூலியஸ் சீசரும் பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ட்ராஜடி தான் அது. அண்டு ரெகுலர் கிரேட் ட்ராஜடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராஜடி வந்து ஸ்பிரிச்சுவல் ட்ராஜடி அவன் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த போக முடியாமல் அப்போ போயிடுது. அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராஜடி அண்ட் மனதளவில் அவன் எப்படி கஷ்டப்பட்டான் அப்படின்றத அழகாக இது பண்ணியிருப்பாரு. மேக்பெத் பார்த்தீங்கன்னா மனதளவில் எந்த அளவு கஷ்டப்பட்டிருக்கான் அப்படின்றத அழகாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் கிங் லியரும் எந்த அளவு மனதளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக ஷேக்ஸ்பியர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹேம்லெட்டும் அதே இது இருக்கும். பட் ஒத்தளவில் அந்தளவு மனதளவு கஷ்டப்பட்டான் அப்படின்றத வந்து கிளைமேக்ஸில் வந்து அப்படியே இப்போ அழகாக இது பண்ணியிருப்பாரு. அண்ட் உண்மை தெரிஞ்ச பிறகு ஃபீல் பண்ணிப்பாரு, ஐயோ தப்புன்ட்டேன்னு அப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாரு அது. அண்ட் ஸோ இப்போ அது வந்து சைக்கலாஜிக்கல் ட்ராஜடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ட்ராஜடி மாதிரி அப்படி இருக்கும். பட் இங்கே வந்து அந்த மெட்டீரியல் இப்போ வேர்ல்டு ஐயோ நாடு போயிடுச்சு போகலையே, அப்படியே அந்த நாடு பிடிக்கணும்னு நினச்சேன் பட் அப்படியே இப்போ மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மெட்டீரியல் வேர்ல்டு இப்போ இது இப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதா ஆகல அப்படின்ற ஆஸ்பெக்டில் தான் இந்த ஷேக்ஸ்பியரின் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ அப்படி இருக்கும். The history plays shows Shakespeare's deep-rooted love of his country. The heroine of every English history play is England. All kings are judged by the success or failure to do the duty to the country and its people. So, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது ஷேக்ஸ்பியர் தன்னோட நாடு இங்கிலாண்டை வந்து எந்த நேசிச்சிருக்காரு அண்ட் அவரோட பேட்ரியாட்டிசம் ஷேக்ஸ்பியருடைய பேட்ரியாட்டிசம் வந்து அவருடைய இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் அப்போ அந்த ஹீரோ கிங் அப்போ இருக்கான்னா அண்ட் அவர் தான் நேசிச்ச அந்த இங்கிலாந்து நாட்டை தான் அப்போ ஹீரோயினாக ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ கன்சிடர் பண்ணி அண்ட் இங்கிலாந்து அந்த ஷேக்ஸ்பியரோட ஹிஸ்ட்ரி எஸ்பெஷலி இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு வந்து அந்த இது இப்போ ஷேக்ஸ்பியர் எந்த அளவு பேட்ரியாட்டிக்காக இருக்காரு அண்ட் அதை படிக்கும்போது இங்கிலீஷ் கண்ட்ரி மேலே ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் வந்து நமக்கும் கிடைக்கும் வந்து. ஓகே, அதுதான் இப்போ முக்கியமான ஃபீச்சர் ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரி பிளேஸில். அண்ட் அடுத்ததான் இன் ரோமன் பிளேஸ் ஷேக்ஸ்பியர் மேட் யூஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கலெக்டட் ஃப்ரம் ப்ளூட்டார்க்ஸ் translated and published in 1579. ஓகே, அடுத்த கேட்டகரி வந்து என்னன்னா ஷேக்ஸ்பியர்ஸ் ரோமன் ஹிஸ்ட்ரி பிளேஸ். ஓகே, ரோமன் பிளேஸ் அது ரொம்ப முக்கியமானது. ஜூலியஸ் சீசர், ஆண்டனி, கிளியோபாட்ரா ரோம் நாட்டில் வந்து என்னென்ன சம்பவங்கள் நடந்தது, அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரிலாம் என்னென்ன அப்படின்றத வந்து ட்ராமடைஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்காரு. அதில் தான் ஜூலியஸ் சீசர் அண்ட் ஜூலியஸ் சீசர் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் அந்த பிளே ஜூலியஸ் சீசராக இருக்கும். ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ரா லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படின்றத அழகாக ட்ராமடைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து இப்போ கொடுத்துருப்பாரு. இந்த ஹிஸ்ட்ரியில் அவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எந்த புக்கு படிச்சிருக்காருன்னா ப்ளூட்டார்க்ஸ் லிவ்ஸ். ஓகே, அண்ட் ப்ளூட்டார்க்ஸ் லிவ்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் லாங்குவேஜில் எழுதின ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு. அதை இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி 1579 வந்து
பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த புக்கு டிரான்ஸ்லேஷன் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான புக்காக இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்லேஷனில் நான் வந்து சொல்லியிருந்திருக்கேன். அண்ட் அதை தான் ஷேக்ஸ்பியர் வந்து படிச்சுட்டு அண்ட் ரோமன் ஹிஸ்ட்ரிஸை வந்து ட்ராமடைஸ் பண்ணி டைரக்ட் பண்ணி இப்போ எழுதியிருக்காரு. ஓகே. And Elizabeth an interest in Roman history was part of Renaissance interest in classical life, history and literature. Moreover, there were several historical affinities between the English and Romans. The important plays dealing with Roman history are Julius Caesar, Antony and Cleopatra, and Coriolanus. The main characteristic of Roman plays are the following. Renaissance, Shakespeare is product of Renaissance. Christopher Marlowe எல்லாருமே அந்த ரீபர்த் வேணும், மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரெனேசான்ஸ் இது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஷேக்ஸ்பியர்லாம் இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ரோமன் ஹிஸ்ட்ரி, கிரீக் ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கணும் அப்படின்னு இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கெல்லாம் இருந்திருக்கு. அதனால தான் இந்த புக் ப்ளூட்டாக்ஸ் லீவ்ஸ் வந்து படிச்சுட்டு அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் தான் ஜூலியஸ் சீசர், ஆண்டனி கிளியோபாட்ரா அண்ட் கோரியோலானஸ் அந்த ரோமன் ஹிஸ்ட்ரிஸ் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி இது இப்போ ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா generally Shakespeare followed the main outline as in the original, but sometimes to suit thematic purpose he changed certain details as in done in the character of Coriolanus. So what is it? இந்த ஃபீச்சர் ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரிஸ்ல இருக்கும். அது அண்ட் அந்த ட்ராமாட்டிக் பர்பஸ் பார்க்க வந்து அந்த ட்ராமா இன்ட்ரெஸ்டாக இருக்கணுக்காக ஒரு சில மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருப்பாரு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து மாற்றாம நமக்கு வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாரு. The plays are free from classical terms and allusions. Shakespeare concentrated on elements of common life which are universal. ஸோ அந்த கிளாசிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து ட்ராமடைஸ் பண்ணி எப்படி சொல்லும்போது அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. பட் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஷேக்ஸ்பியர் வந்து ஃபாலோ பண்ணதே இல்லை. ஹிஸ்ட்ரிஸ்லையும் சரி, காமெடியிலையும் சரி, அண்ட் ட்ராஜடிலையும் சரி. அந்த பட் இருந்தாலும் ஷேக்ஸ்பியரின் ஹிஸ்ட்ரிலையும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காமன் மேன் அவனுடைய ப்ராப்ளம்ஸு அண்ட் சாதாரண மக்களுடைய லைஃப்பில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதை வந்து எப்போவுமே அழகாக பியூட்டிஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாரு. அது ரோமன் ஹிஸ்ட்ரிலையும் சரி அண்ட் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி பை ஷேக்ஸ்பியர்லையும் சரி. The Roman plays are structurally tragedies, unlike English chronicle plays. The theme of these plays bear comparison with the themes of great tragedies. It is the ruin of a great soul. Hamlet may be compared with Brutus in his indecision. Macbeth and Antony are comparable as both are ruined by influence of women. என்னன்னா இந்த ஹிஸ்ட்ரி ட்ராஜடிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோல், த ரூயின் ஆஃப் சோல் நல்ல இதுதான் அது. பட் ஒரு சில வீக்னஸ்னால அப்படியே அழிச்சிருப்பாங்க. அண்டு அப்படிதான் ரோமன் ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரிலையும் அப்படிதான் ஷேக்ஸ்பியர் வந்து டீல் பண்ணியிருந்திருப்பாரு. அண்ட் இப்போ லெட்ஸ் இப்போ ஜூலியஸ் சீசர் அவன் எப்படி இப்போ இது பழிஞ்சான், அண்ட் ப்ரூட்டஸ் எப்படி பழிஞ்சான், அண்ட் அண்ட் தென் இப்போ வாட் இஸ் ஆண்டனி வந்து எப்படி அழிஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லாருமே நல்லவங்க தான். பட் ஸ்டில் ஒரு சில ஃப்ளாஸ்னால அவங்க வந்து இதுவாகிருப்பாங்க. அண்ட் ஆண்டனி வந்து இப்போ அந்த கிளியோபாட்ரா பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படி தலையாட்டு மாதிரி அப்படி கேட்டுட்டு அப்படியே பழிஞ்சிருப்பான். மேக்பெத்தில் இப்போ இதெல்லாம் நடந்த மாதிரி. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ரூட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்லெட் மாதிரி ரொம்ப ஓவராக யோசிச்சு அது கரெக்டாக இருக்குமா இப்போ டிசிஷன் எடுக்கிறத ப்ரோக்ராஸ் பண்ணி அண்ட் கரெக்டாக இப்போ ப்ரூட்டஸும் இப்போ அழிஞ்சிருப்பான் அது. ஸோ இப்போ இமேஜினரி இப்போ ஷேக்ஸ்பியர் ட்ராஜடிஸும் அண்ட் ஹிஸ்ட்ரி ட்ராஜடிஸும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சில சிமிலாரிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ரூயின் ஆஃப் சோல் எப்படி ஒரு நல்ல மனுஷன் அண்ட் ஒரு சில ஃப்ளாஸ்னால எப்படி அழிஞ்சான் அப்படின்றதுல ஷேக்ஸ்பியர் ஹிஸ்ட்ரி ட்ராஜடிலையும் இப்போ இருக்குது. Unlike English history plays, each Roman play is complete in itself. King second to Hindi, it may be treated serious but not Roman plays. So each Roman play is complete in itself. எல்லா கதையுமே அப்படியே அழகாக அப்படியே கொடுத்து இது பண்ணியிருப்பாரு. அண்ட் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கோர்வையாக ஒரு கம்ப்ளீட்னஸ் வந்து இருக்காது. அண்ட் ஒரு கண்டினியூஷன் வந்து இருக்கிற மாதிரி தான் அப்போ இருக்கும். அது
இதெல்லாம் இப்பெல்லாம் இப்போ இதுவாக இருக்கும். அது வாட் இஸ் இட் பார்ட் 2. இப்போ மிருதன் அப்படின்ற படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ வந்து அப்படியே ஜாம்பியாக அப்போ மாறிடுவான் அண்ட் அப்படியே அப்ரப்டாக முடிச்சிடுவாங்க. அந்த ஸ்கோப் பார்ட் 2 வர்றதுக்கான ஸ்கோப் வந்து இருக்கிற மாதிரி தான் இப்போ இருக்கும் அது. அண்ட் அந்த மாதிரி தான் இங்கிலீஷ் ஹிஸ்ட்ரிஸை வந்து இப்போ ஷேக்ஸ்பியர் வந்து இப்போ எழுதியிருப்பார். இது ஹென்ரி 4 கண்டினியூஷன் தான் ஹென்ரி 5 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹென்ரி 4 முடியும் போதும் அந்த இன்னொரு கதை வந்து இருக்குது அப்படின்ற சென்ஸ் இண்டிகேஷனில் தான் முடிச்சிருப்பாரு. அண்ட் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட எல்லா ஹிஸ்ட்ரி பிளேஸ்லையும் அதே மாதிரி தான் இருக்கும். இதோட கண்டினியூஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இண்டிகேஷனில் தான் முடிச்சிருப்பாரு. பட் ரோமன் ஹிஸ்ட்ரிஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அப்படியே கரெக்டாக முடிஞ்சிருக்கும். ட்ராஜடி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்பெத் இறந்துட்டான், அவ்வளோதான் அது. அண்ட் அதுக்கு மேலே அந்த கதையை வந்து டெவலப் பண்ணவே முடியாது, டெவலப் பண்ணவும் கூடாது அது. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஷேக்ஸ்பியர் ட்ராஜடிஸ் வந்து முடிஞ்சிருக்கும். அண்ட் ரோமன் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பை ஷேக்ஸ்பியர்லையும் அப்படி தான் முடிஞ்சிருக்கும். பட் இங்கிலீஷ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் வந்து ஷேக்ஸ்பியர் அப்படி வச்சிருக்க மாட்டார். ஒரு கண்டினியூஷன் இருக்கிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். The Roman plays are more poetic than English history plays. Antony Cleopatra contains some of most poetic lines ever written by Shakespeare, while Henry 4 and Henry 6 contain several varied passages. ஸோ இப்போ ரோமன் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட் இப்போ போய்ட்ரி வந்து நல்ல போய்ட்ரி வந்து எழுதியிருப்பார். பட் இங்கிலீஷ் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் மோர் ஆஃப் ப்ரோசைக் ஃபார்மில் தான் ஷேக்ஸ்பியர் வந்து எழுதியிருப்பார். ஓகே, ஸோ இதோட ட்ராமா வந்து இப்போ முடிஞ்சிருக்கு, இங்கிலீஷ் ட்ராமா. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்லேருந்து ஆரம்பிக்கும். அண்ட் யூனிட் 5 அண்ட் யூனிட் 3 ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு அண்ட் தென் லிட்ரரி ஃபார்ம்ஸில் வந்து இது இப்போ வாட் இஸ் இட் ஃபைனல் இப்போ யூனிட் நாவலுக்கு வந்து வரலாம் அது. ஓகே, தட்ஸ் இட். தேங்க்யூ.